இந்த மிஷினில் வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் நம்ம வேர்க்கடலை மட்டும்தான் போட்டிருக்கோம். முதல் முறையாக என்ன பண்ண போகிறோம், மக்காச்சோளம் போட போகிறோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பச்சைப்பயிறு, உளுந்து இதெல்லாம் வந்து போட போகிறோம். வேர்க்கடலை போடுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதே பிளேட்டே யூஸ் பண்ணிக்கிட்டோம். இந்த மாதிரி வெள்ளை கலர் பிளேட் வந்து உள்ளே இருக்கும். அதோட ஹோல்ஸ் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும் வேர்க்கடலை பிடிக்கிற அளவுக்கு. ஏன்னா மக்காச்சோளமும் கிட்டத்தட்ட அதே சைஸு இருக்குதுன்றதுனால அது சரியாக போயிடும் அப்படின்றதுனால அந்த பிளேட் எடுக்கவே இல்லை, அப்படியே விட்டுட்டோம் மக்காச்சோளம் போடுறதுக்காக. நம்ம வந்து பச்சை பயிரும் உளுந்தும் போடுறதுக்காக மட்டும் வந்து பார்த்திங்கன்னா இந்த சின்ன ஹோல்ஸ் உள்ள பிளேட் எடுத்துகிட்டு வந்திருக்கிறோம். நம்ம இதை ஃபஸ்ட்டு வந்து மக்காச்சோளத்தை போட்டு முடிச்சதுக்கப்புறம் பிளேட்டை மாற்றிட்டு இந்த பச்சை பயிரையும் உளுந்தும் போட போகிறோம். ஓகேங்க, பக்காவாக வந்து சீடு கீழே விழுது. இது அப்படியே வந்து நம்ம வேர்க்கடலை தோட்டத்தை சுற்றி வந்து போட போகிறோம். எதுக்காக மக்காச்சோளம் போடுறோம் அப்படின்னா வந்து வேர்க்கடலை தோட்டத்தை சுற்றி ஒரு வேலி அமைச்ச மாதிரி இருக்கும் அப்படின்றதுக்காகவும், இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா வேர்க்கடலை தோட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா இலைப்புழு நிறைய இருக்கும், பச்சை புழு. இதை வந்து சாப்பிட்றதுக்காக குருவிங்க வரும். மேலோட்டமாக பறந்து அப்படியே வந்து இருக்கிறத எடுத்து சாப்பிடும். ஆனால் நம்ம மக்காச்சோளம் போட்டதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பறவைகள் உட்காந்து எங்கே இருக்குதுன்னு கரெக்டாக பார்க்கறதுக்கு இந்த மக்காச்சோளம் வந்து பார்த்திங்கன்னா உதவியாக இருக்கும்னு நினைக்கிறேன். பார்ப்போம் எந்த அளவுக்கு இது சக்ஸஸ் ஆகும்னு தெரியல.
மக்காச்சோளம் வந்து ஃபுல்லாக நட்டு முடிச்சாச்சுங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிளேட்டை மாற்றிட்டு பச்சை பயிரும் உளுந்தும் போட போகிறோம். இப்போ பச்சை பயிர் போடுறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளேட்டை வந்து யூஸ் பண்ண போகிறோம். உள்ளே இருக்கிற பிளேட்டை கழட்டி எடுத்துட்டு இந்த பிளேட்டை நம்ம யூஸ் பண்ணி பச்சை பயிரும் உளுந்தும் போட போகிறோங்க. எப்படி அதை மாற்றுறேன் அப்படின்றத இதில் காமிக்கிறேன் உங்களுக்கு. இது மேலே வந்து ரவுண்ட் ஷேப்பில் ஒன்று இருக்கா, இதுக்குள்ளே தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளேட்டு மாற்றணுங்க. இதுக்குள்ளே தான் வந்து பார்த்தீங்கன்னா இதை கழட்டி எடுத்துகிட்டு இந்த பிளேட்டை உள்ளே இன்சர்ட் பண்ணணும். பழைய பிளேட்டை எடுத்துகிட்டு இந்த பிளேட்டை வந்து நம்ம இன்சர்ட் பண்ண போகிறோம். இது இப்போது மாறி இருக்குது இடம், அதனால் அந்த பிளேட்டை மாற்றுற இடத்துல கொண்டு போய் வச்சு சேஞ்ச் பண்ணிக்க வேண்டியதான். இப்போ கரெக்டாக ஆகிடுச்சுங்க. இந்த லாக் எடுத்துகிட்டு இது ஒரு லாக் இருக்கும், இந்த லாக்கை உள்ளே தள்ளிட்டு திருகணும் அப்படின்னா உடைந்துடும். அவ்வளோதாங்க, எடுத்தாச்சு. இதுலுமே இன்னும் 1-2 சோளம் இருக்காட்டுங்குதுங்க. அவ்வளோதாங்க. இது வந்து பெரிய ஹோல்ஸு, அதனால் வேர்க்கடலைக்கும் மக்காச்சோளத்துக்கும் இதை நம்ம பயன்படுத்தணும். இப்போது இந்த பிளேட் வந்து புது பிளேட்டுங்க, இது வரைக்கும் யூஸ் பண்ணதே இல்லை. நானே இந்த மிஷின் வாங்கினதுலேருந்து முதல் முறையாக வந்து இந்த பிளேட்டை போட்டு பச்சை பயிரும் உளுந்தும் போட போகிறேன். இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு கரெக்டாக வந்து அந்த ஹோல்ஸ்லாம் கொடுத்து வச்சுருக்குறாங்க. இந்த பாருங்கள், ஓவல் ஷேப்பில் இருக்கா இந்த ரவுண்டு, இந்த ரவுண்டு வந்து இந்த ஓவல் ஷேப் ரவுண்டில் மேட்ச் பண்ணுற மாதிரியும், ரெண்டாவது வந்து சர்க்கிள் ஒழுங்கான வட்டமாக இருக்கா இதுக்கு, அதில் அப்படி மேட்ச் ஆகிற மாதிரி போட்டோம் அப்படின்னா இந்த பிளேட்டு போடுற வேலை ஈஸியாக முடிஞ்சது. அவ்வளோதான், ஃபிக்ஸ் பண்ணியாச்சா. திருப்பியும் வந்து பார்த்திங்கன்னா பழையபடி அதுக்கு மேலே கவர் பண்ணுற பிளேட்டு போட்டுட்டு அதுக்குள்ளே வைக்கிறது. அங்கே லாக் ஆகிற மாதிரி திருப்பியும் லாக் ஆகிடுச்சு. அவ்வளோதாங்க, இன்சர்ட் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் நம்ம பச்சை பயிரை வந்து நம்ம இப்போது வேர்க்கடலை தோட்டத்தில் மஞ்சு அமைச்சிருப்போம், அதில் தான் நம்ம போட போகிறோம். இப்போது பச்சை பயிரும் உளுந்தும் எதுக்காக குறிப்பாக நம்ம மல்லாட்டை தோட்டத்தில் போடுறோம் அப்படின்னா, மல்லாட்டை தோட்டத்தில் வந்து மஞ்சு அமைச்சு அந்த இடம்லாம் வந்து இடைவெளியாக இருக்குது, அதை வந்து ஃபில் பண்ணுறதுக்காகவும், நம்மளோட தோட்டத்தில் வேர்க்கடலை தோட்டத்தில் முதல்ல நம்மளுக்கு பூச்சி தாக்கம் வருது அப்படின்னா வந்து நம்ம உளுந்து பயிரும் பச்சை பயிரையும் வந்து நம்ம செடியும் போயிட்டு பார்த்தோம் அப்படின்னா முதல்ல வந்து பார்த்திங்கன்னா வேர்க்கடலை செடியை விட இதை தான் வந்து பூச்சி தாக்கம் இருக்கும். நம்ம முன்னெச்சரிக்கையாக வந்து என்ன மருந்து அடிக்கணுமோ அதை அடித்து வந்து நம்ம வந்து வேர்க்கடலை செடியை காப்பாற்றிடலாங்க. அதுக்காகவும் பயன்படும். முக்கியமாக வந்து நம்மளோட பருப்பு தேவை வந்து இதனால் ஓரளவுக்கு பூர்த்தி அடையுங்க. அவ்வளோதான்.
அந்த முத்தூத்துக்கு அது சாப்பிட்டு ஒன்று எடுத்தாந்தா கூட அனுப்பிடல அருவா அதுவா அதுவும் அதுவும் கொஞ்சம்